வரக்கூடிய 5 ஆண்டு காலம் இதை பார்க்காத நம்ம நிகழ்ச்சி பார்ப்பீங்க. வெளிக்கொண்டிருப்போம். எங்களை போல தோல்வியோட வலிமை உணர்ந்தவர்கள் இல்லை. எங்களை போல வெற்றியை ருசி பார்க்க பிடிக்கிறதும் இல்லை. எந்த வெற்றியை காட்டி ஏழுமாக பேசுகிறாயோ, எந்த வெற்றியை உழைக்காம பெற்றுட்டால ஆர்வத்தோடு பேசுகிறாயோ, அந்த வெற்றியை நாங்கள் தொட்டாச்சு வந்தா வெற்றி கொட்டை உறுதியாக சொல்லுவோம். எவ்வாறு கொட்டா சொல்லுவோம். எந்த உழைப்பும் இல்லாத, எந்த கொள்கையும் இல்லாத, எந்த மக்கள் நலனும் இல்லாத, எந்த அறிவும் ஆற்றலும் இல்லாத கற்புகள் எல்லாம் வெற்றி கொட்டை தொட முடியும் என்றால் எல்லாம் கொண்டு நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். உறுதியாக நடக்கும். அதுக்கு தொடர்ச்சியாக கடத்த உழைப்போம். நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள நுழைவில் வரக்கூடிய இடைத்ததில் போட்டி போட்டு அண்ணன் சீமானவர்கள் நுழைவார். அண்ணன் சீமானின் தம்பி தங்கிகள் நாங்கள் மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக பேசுவோம். பாஜக கேடு விட்ட ஆட்சியோட அவலத்தை சுட்டிக்காட்டி தோல்வித்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சியை சமாளிக்க முடியாமல் தடுமாறுவான் தளருவான். வழக்க போனதா இதே மரியாதை, வழக்க போட்ட வேற மாதிரி மரியாதை. முதலமைச்சருக்கே வாய்ப்பு வருது எனக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி சமரசமின்றி மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவோம், களத்தில் இருக்கும், உறுதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.